சுனிதா வில்லியம்ஸ் 4 சிக்கலான நிலைகளை கடந்துதான் பூமிக்கு திரும்பணுமா? விண்வெளிக்கு செல்வது எளிதான காரியம். ஆனா விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்புறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம்தான். இந்த 4 நிலைகளை கடந்து சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வந்தடையணும்னு சொல்லிட்டு அனைவருமே தற்போது பேசிட்டு இருக்காங்க. விண்வெளியில ஆராய்ச்சி நடத்துறதுக்காக சர்வதேச விண்வெளி நிலையத்தை நாசா அமைச்சிருக்காங்க. இங்கு சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர் ஆகிய 2 பேரும் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. 9 நாட்கள் மட்டுமே தங்கி ஆய்வுகளை செய்துவிட்டு பூமிக்கு திரும்ப வேண்டிய அவங்க அங்கேயே பல மாதங்களா தங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுடுச்சு. காரணம், அவங்க போயிருந்த அந்த ஸ்டார்லைனர் விண்கலம் இருக்கு இல்லையா, அதுல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால அவர்கள் பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாற சரி செய்ய முயற்சி செய்தும் கூட பலனில்ல. இதனால சுனிதாவும் வில்மோரும் விண்வெளியிலேயே இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அவங்க எப்போது பூமி திரும்புவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த நிலையில தற்போது அவர்கள் 2 பேரும் பூமிக்கு புறப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே சர்வதேச விண்வெளி மையத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்பேஸ் எக்ஸோட க்ரூ டிராகன் 9 விண்கலம் மூலமா தான் அவங்க பூமிக்கு வர்றாங்க. இந்திய நேரப்படி இன்று காலை முதல் சுனிதாவும் வில்மோரும் பூமிக்கு திரும்பக்கூடிய ஆயத்த பணிகள்ல ஈடுபட்டாங்க. அவர்களோடு ஏற்கனவே அங்கிருந்து வேலை செய்யக்கூடிய 2 வீரர்களும் வர்றாங்க. 9 மாதங்களா விண்வெளி நிலையத்துல சுனிதா வில்லியம்ஸ் தங்கி இருந்தாங்க. இந்த நிலையில தான் அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் கிட்ட இருந்து விடை பெற்றிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர், நிக் ஹாக், அலெக்சாண்டர் கோர்போனோவ் இவங்கெல்லாம் தான் பூமிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க நாளை அதிகாலை இந்திய நேரப்படி 3 மணிக்கு மேல பூமிக்கு வந்தடைவாங்கன்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வை நேரலையாக ஒளிபரப்பு செய்யறதுக்கு நாசா ஏற்பாடு செய்திருக்கு. இவங்க 4 பேரும் பூமிக்கு வர 4 நிலைகளை கடக்கணும். முதல் நிலை விண்கலம் தயாராகிறது. அடுத்து 2 மணி நேரம் சுற்றுவட்ட பாதையில சுற்றியபடி விண்வெளி மையத்திலிருந்து விண்கலம் பிரிகிறது. இது 2வது நிலை. விண்கலத்தோட சுற்றுவட்ட பாதையோட உயரத்தை குறைக்கிறது. இது 3வது நிலை. இதுக்கப்புறம் தான் அவங்க பூமிக்கு திரும்புவாங்க. 4வது நிலை விண்வெளி வீரர்கள் தரையிறங்குறது. இவங்க 4 பேரும் தரையிறங்குறதுக்கு புளோரிடாவில் தரையிறங்கும் போது பாராசூட் கரெக்டா வேலை செய்யணும். அங்கிருந்து வீரர்களை மீட்கிறதுக்கு ஒரு குழுவினர் போவாங்க. அங்கிருந்து அவர்கள் டெக்சாஸ்ல இருக்கிற நாசாவோட ஜான்சன் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு அழைத்து செல்லப்படுவாங்க. அங்கு அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும். விண்வெளியில புவியீர்ப்பு விசை இல்லாததுனால அவங்க 9 மாதங்களாகவே அங்கு மிதந்தபடிதான் இருந்திருக்காங்க. இதனால தற்போது அவங்க பூமிக்கு வர்றாங்க இல்லையா, அதனால அவங்க புவியீர்ப்பு விசையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இதனால அதற்காகவே அவங்களுக்கு தனி பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படும். பூமிக்கு திரும்பினா அந்த வீரர்கள் இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு நீண்ட நாட்கள் ஆகும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. பூமியோட புவியீர்ப்பு விசையில நடக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கடினமானதா இருக்கும். பூமியோட நிலைக்கு அவர்களது உடல் செயல்படுறதுக்கு சில வாரங்கள், சில மாதங்கள் கூட ஆகலாம். மேலும் அவங்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இத்தனை சவால்களை கடந்து அவங்க தற்போது பூமிக்கு புறப்பட்டுட்டாங்க. தங்களது சகாக்களுக்கு தங்களது பிரிவையும் உணர்வு பூர்வமா உணர்த்திய மெசேஜையும் நாசா வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எலோன் மாஸ்கிற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் நன்றி தெரிவித்து சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோர் ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க. அதை எலோன் மாஸ்க் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. இதற்கிடையே தான் விண்கலத்துல அவங்களுக்கு தேவையான சுவாச வாயு இருக்குதா, அவங்களோட ரத்த அழுத்தம் சீரா இருக்குதா அப்படிங்கறதையெல்லாம் சென்சார் மூலமா நாசா விஞ்ஞானிகள் சோதனை செய்வாங்க. பூமிக்கு வரக்கூடிய அவங்களுக்காக அனைவருமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துகிட்டு இருக்கிற அந்த ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 9 விண்கலம் ரொம்பவே பாதுகாப்பானதுதான். இருந்தாலும் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் போது வானிலை சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனைவருமே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் 430 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கிற விண்வெளி மையத்துல சுனிதா வில்லியம்ஸ் எப்படி தன்னுடைய பொழுதை கழித்தாங்க அப்படின்னா, 69 வயதான சுனிதா வில்லியம்ஸ் 62 மணி நேரம் 9 நிமிடங்கள் விண்வெளி நடைப்பயணங்களை மேற்கொண்டாங்க. மண்ணே இல்லாம லெட்யூஸ்னு சொல்லப்படக்கூடிய கீரையை வளர்த்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க தண்ணீர் குறித்த ஆராய்ச்சிகளையும் கூட மேற்கொண்டாங்க. சுனிதா விண்வெளிக்கு போகும்போது கையோட பகவத்கீதை புத்தகத்தையும் கொண்டுட்டு போனாங்க. விநாயகர் சிலையையும் தன்னோடு கொண்டுட்டு போனதா சொல்லியிருந்தாங்க. சுனிதா முன்பு விண்வெளிக்கு போன போதும் இதையே தான் கொண்டுட்டு போனாங்களாம். பொதுவா சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு வருவதற்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரத்துல இருந்து அதிகபட்சம் 24 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். இப்போ க்ரூ டிராகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அதுல குறைந்தபட்சம் 6 மணி நேரத்துல வர முடியும். இதுவே சோயூஸ் விண்கலமா இருந்தா 3ல இருந்து 4 மணி நேரத்துல ரீச் ஆகலாம். போயிங் ஸ்டார்லைனர் விண்கலமா இருந்ததுன்னா 6 மணி நேரம் வரைக்கும் ஆகுமா. முதலில் சுனிதாவும் வில்மோரும் 9 நாட்கள் கழித்து ஸ்டார்லைனர் விண்கலத்துல பூமிக்கு திரும்புறதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. ஆனா அதுல ஹீலியம் வாயு கசிவு உள்ளிட்ட அந்த தொழில்நுட்ப கோளாறுகளால அதுல வர முடியாம போயிடுச்சு. இதனாலதான் சுனிதா உள்ளிட்டோரை அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் போயிருந்தது. இதனாலதான் சுனிதா உள்ளிட்டோர் ஏற்கனவே அங்கு டோக் செய்யப்பட்டிருந்த க்ரூ டிராகன் 9 அந்த விண்கலம் மூலமா பூமிக்கு வர்றாங்க. இந்திய வம்சாவளிகள்ல அதிக முறை விண்வெளி பயணம் செய்த அனுபவசாலி அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் தான். சுனிதா உள்ளிட்ட குழுவினரை டிராகன் 9 வெற்றிகரமா பூமிக்கு அழைச்சிட்டு வரப்போகுது.